interference in thin film of uniform thickness due to reflected light. இதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். தின் ஃபிலிமில் லைட் ரிஃப்ளெக்ட் ஆகுது. அந்த ரிஃப்ளெக்டட் லைட்டுக்கு இடையில் ஏற்படக்கூடிய இன்டர்ஃபரன்ஸை பற்றியும் அதற்கான கண்டிஷன்ஸை பற்றியும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது வந்து தின் ஃபிலிம் ஆஃப் a thickness T and this is air. அதனுடைய ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் 1. அதை விட அந்த தின் ஃபிலிம்லுடைய ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் அதிகம். தட் இஸ் லைட் இஸ் கோயிங் டு எ டென்சர் மீடியம், ஃப்ரம் எ ரேரர் மீடியம் டு டென்சர் மீடியம். SA அப்படிங்கிறது இன்சிடென்ட் லைட். இந்த இன்சிடென்ட் லைட் ஏங்கிற புள்ளியில் படுகிறது. படும் பொழுது ஒரு பார்ஷியலாக ரிஃப்ளெக்ட் ஆகுது ஏபியில். அப்புறம் பார்ஷியலாக உள்ள டிரான்ஸ்மிட் ஆகிட்டு AC வழியாக திரும்பவும் இந்த சர்ஃபேஸில் CD வழியாக திரும்பவும் ரிஃப்ளெக்ட் ஆகுது. அண்ட் தென் சியிலிருந்து இந்த பக்கம் இன்னொரு வேவ் திரும்பவும் டிரான்ஸ்மிட் ஆகி போகும். பட் அது நம்மளோட இன்ட்ரெஸ்ட் இல்லை, இப்போதைக்கு அதை விட்டுடலாம். அண்ட் தென் இந்த CD வழியாக அகெயின் இட் இஸ் எமர்ஜிங் அவுட் ஃப்ரம் த தின் ஃபிலிம் த்ரூ டிஇ ரேவாக வெளியில் வருது. இப்போ இந்த ரெண்டு ஏபி அண்ட் டிஇ இந்த ரெண்டு ரேக்கு இடையில தான் இன்டர்ஃபரன்ஸ் உருவாக போகுது. அந்த இன்டர்ஃபரன்ஸ் பேட்டர்னை தான் நம்ம பார்க்குறோம். ஸோ இது ரொம்ப யூஸ்வலாக நம்ம பார்க்குறது தான். ஒரு தண்ணி மேலே ஒரு மெல்லிய ஒரு ஆயில் லேயர் இருந்துச்சுன்னா அந்த லேயர் கலர் கலராக நமக்கு தெரியும் சன்லைட்டில். அதுதான் தின் ஃபிலிமில் ஏற்படக்கூடிய இன்டர்ஃபரன்ஸ் தான் அந்த கலர்ஸ்க்கு காரணம். இந்த மாதிரி ஒரு தின் ஃபிலிமில் ஏற்படக்கூடிய லைட் ரிஃப்ளெக்ட் ஆகிட்டு வரக்கூடிய லைட்டுக்கு இடையில் ஏற்படக்கூடிய இன்டர்ஃபரன்ஸ் அதை தான் நம்ம இதில் பார்க்குறோம். ஸோ நவ் வி வில் கம் டு த டெரிவேஷன் பார்ட். இதில் இன்சிடென்ட் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட் திஸ் இஸ் I. இது ப்ளூ கலர் எல்லாமே நார்மல் லைன் வரைஞ்சிருக்கேன். ஸோ அந்த சர்ஃபேஸ்க்கு பெர்பெண்டிகுலர் லைன்ஸ் அதெல்லாம். ஸோ இந்த ஆங்கிள் I அப்படின்னா இந்த ஆங்கிளும் I. நவ் இந்த ஆங்கிள் வந்து உங்களுக்கு 90 டிகிரி. ஸோ தட் 90 மைனஸ் I தான் இந்த பக்கம் இருக்கும். அகெயின் ஐ ஹவ் ட்ரான் எ நார்மல். டியில் இருந்து இந்த இடத்துக்கு ஒரு நார்மல் வரைஞ்சிருக்கேன். லெட் இஸ் கன்சிடர் தட் இஸ் L. அந்த பாயிண்ட்டை Lன்னு வச்சுக்கலாம். ஸோ DL இந்த லைன் வரைஞ்சிருக்கேன். இதுவும் பெர்பெண்டிகுலர் லைன். ஸோ அப்போ இந்த ஆங்கிள் என்னவாக இருக்கும் அப்படின்னா I. பிகாஸ் 90 மைனஸ் I இது ரெண்டுத்தையும் கூட்டோம்னா ப்ளஸ் 180 வரணும் மொத்தம் இல்லையா? அப்போ இந்த I கேன்சல் ஆனால் தான் 180 வரும். ஸோ தட் இந்த ஆங்கிள் I. நவ் இதுதான் R, angle of refraction. And then this angle is R means here also this angle is R because இந்த perpendicular லைனுடைய alternate angles, அதனால இதுவும் R. So again here this is also R. Okay. So here now let us pass on to the derivation. Now ஒரு ரெண்டு ரேக்கு இடையில் இன்டர்ஃபரன்ஸ் ஏற்படணும் அப்படின்னு சொன்னால் அது எப்படிப்பட்ட பேட்டர்ன் கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம அதற்கு இடையில் இருக்கக்கூடிய பாத் டிஃப்ரென்ஸை கண்டுபிடிச்சி விட்டு அதுக்கப்புறமா நம்ம கால்குலேட் பண்ணணும். ஸோ இதுக்கும் முதல்ல எடுத்ததும் பாத் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கலாம். இந்த ரே SACD வழியாக வந்து E வழியாக வெளியில் போயிருக்கு. அண்ட் தென் இங்கே ஏலேருந்து பிக்கு வெளியில் போயிருக்கு. ஸோ இந்த பர்பெண்டிகுலர் லைன் நம்ம வந்து வரைஞ்சிருக்கோம் இல்லையா? இந்த இடத்துல அப்போ என்ன மாதிரியான எக்ஸ்ட்ரா இதுலேருந்து ஈக்குவல். ஸோ அப்போ எக்ஸ்ட்ராவாக என்ன இருக்குது? ஹியர் யூ ஹாவ் யுவர் AC ப்ளஸ் CD அண்ட் தென் மைனஸ் திஸ் AL. இப்படி போட்டால் பாத் டிஃப்ரென்ஸ் வந்துருமா? நோ. பிகாஸ் இது கூட ஒரு மியூவை நம்ம மல்டிபிள் பண்ணணும். அப்போ தான் எக்ஸாக்ட் பாத் டிஃப்ரென்ஸ் நம்ம கண்டுபிடிக்கும். ஏன் மியூவை கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா ஹியர் வி ஆர் கன்சிடரிங் திஸ் ஆப்டிக்கல் பாத் டிஃப்ரென்ஸ். அதனால தான் ஆப்டிக்கல் பாத் டிஃப்ரென்ஸ்னா என்னன்னா when the light beam travels in space from one point to another, the path length is the geometric length multiplied some geometric length that should be multiplied by the refractive index n or mu.
Okay, here what is the refractive index? Mu. So here this is the geometrical path length, path difference, and it should be multiplied by the refractive index. ஏன்னா இது ஒரு ஸ்பேஸில் இருந்து இங்கே ஒரு மீடியம், இது ஒரு மீடியம், இந்த மீடியத்துலேருந்து இந்த மீடியத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுனால we have to find the optical path difference. That is the reason நம்ம மியூவால் மல்டிப்ளை பண்ணிட்டு இப்போ எடுத்துருக்கிறோம். Now இந்த ஈக்குவேஷனை திரும்பவும் சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு முன்னாடி let me consider this triangle ACN. ACN எங்கே இருக்குன்னு கவனிச்சிட்டிங்களா? AC, this is your C, this is your N. இந்த ACN அப்படிங்கிற ட்ரையாங்கிளில் cos R கண்டுபிடிங்க. cos R is equal to opposite by adjacent side என்ன வரும்? CN by AC. What is this AC? That is equal to CN by cos R. Again, in the triangle, இது பக்கத்தில் இருக்கு இல்லையா? CND. இந்த இதில் cos R பார்த்தீங்கன்னா, and then again it is nothing but your CN divided by CD. So then CD is equal to CN by cos R. What is the CN? The CN is nothing but the thickness T. So we can change it by T cos R, T divided by cos R. So now we got this AC plus CD கிடைச்சிருச்சு. இது ரெண்டும் கிடைச்சிருச்சு. AL என்னன்னு கண்டுபிடிப்போம். So again consider the triangle ADL. ADL எங்கே இருக்குன்னு பாருங்க. ADL. இந்த ADLல sin I இது இருக்கு. sin I என்ன பண்ணுவீங்க? ஆப்போசிட் சைடு, that is AL divided by hypotenuse AD. அப்போ இங்கே வந்து எழுதிடுவோம். sin I that is equal to என்ன பார்த்தோம்? AL by AD. Now what is this AL? Then AD sin I. இந்த ADயை எப்படி பார்க்கலாம்? Let's come. This is our AD. ADயை we can write AD is equal to AN plus ND. எழுதலாமா? அதை இங்கே கொண்டுட்டு வந்து எழுதிக்குவோம். AN plus ND sin I. So these two triangles are congruent. So we can AN is must be equal to ND. அதனால நான் 2AN sin I அப்படின்னு போட்டுக்கிறேன். What is this 2AN? AN அப்படிங்கிறது என்னது? This is your இந்த AN. அப்போ இது கண்டுபிடிப்போமா? அந்த AN என்ன பண்ணணும்னா tan R எடுத்துக்கலாம். tan R போட்டிங்க அப்படின்னு சொன்னால் AN divided by NC. So AN should be equal to NC ஓட மதிப்பு T tan R. So இது போட்டுக்கலாமாங்க போய் AN is equal to T என்ன கண்டுபிடிச்சோம்? T tan R sin I. Okay, ALலும் இப்போ கண்டுபிடிச்சாச்சு. Now it is the time to substitute in the path difference. Path difference என்னன்னு போட்டோம்? Path difference is equal to mu into பார்த்துட்டு வந்துருவோமா என்ன போட்டிருக்கோன்னு? mu AC plus CD plus CD minus AL. What is this AC plus CD? T by cos R தான். அது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா 2T cos R கிடைச்சிடும். அடுத்தது what is AL? இங்கே இருக்குது 2T, இது 2T tan R sin I. ஓகே, இப்போ இது மைனஸ். பாத் டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு இதை கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணணும். அதுக்காக நம்ம ஒரு டெஃபினிஷனுக்கு போவோம். ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸை எப்படி சொல்லுவோம்? மியூ இஸ் ஈக்குவல் டு sin I by sin R. Okay, what is this then sin I? Sin I can be written as mu into sin R னு எழுதலாம். இப்போ இந்த இடத்துல அதை கொண்டு போய் சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோமா? ஸோ அகெயின் பாத் டிஃபரன்ஸ் that is equal to 2 mu t cos R minus 2t tan R
mu sin r. Okay. What is this tan r sin r by cos r? அதையும் போட்டுடுவோம். 2 mu t cos r minus 2 mu t sin r by cos r into sin I. Now, இதுலேயும் 2 mu t இருக்கு, அதுலேயும் 2 mu t இருக்கு. Cos r divided by cos r ரெண்டுத்துலேயும் இருக்கு. எல்லாத்தையும் வெளியில் எடுத்துட்டேன் காமனா. So, 1 minus sin r, sorry, this is also r. So, sin square r இருக்குது. Okay, இங்க sin I தானே நம்ம mu sin r னு மாற்றிருக்கிறோம். அப்போ இங்கே sin r இருக்கு, அதே தான் நம்ம கீழே எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ ரெண்டு sin r இருக்கு, அதனால sin square r போட்டிருக்கோம். What is this 1 minus sin square theta? Cos square theta. அப்போ இந்த cos square இந்த cos r ஆல டிவைட் பண்ணிடலாமா? cos square r. அப்போ இதுவும் கேன்சல் அவுட் ஆகிடும். அப்போ as a result path difference that is equal to 2 mu t cos r மட்டும் வந்து நிற்கும். ஸோ இதுதான் நம்மளுடைய path difference இப்போதைக்கு கண்டுபிடிச்சிருக்கிறது. அதாவது இந்த ரெண்டு ரேஸ்க்கு இடையில இருக்கக்கூடிய path difference ஒரு del x அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா 2 mu t cos r. whether இதுதான் ஃபைனலா அப்படின்னா நல்லா பாருங்க, இங்க SA அப்படிங்கிற இந்த ரே ஆனது எந்த மீடியத்தில் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகுது? ஒரு டென்சர் மீடியம். ஸோ திஸ் இஸ் டென்சர். இந்த டென்சர் மீடியத்தில் பட்டு பவுண்டரியில் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆனால் we know that these rays will undergo a phase change. அப்போ இந்த ரே வந்து ஒரு ஃபேஸ் சேஞ்சுக்கு ஆளாயிருக்கும். எவ்வளோ ஃபேஸ் சேஞ்ச் அப்படின்னா 5 ஃபேஸ் சேஞ்சுக்கு undergo ஆயிருக்கும். If the phase change is pi, then its path difference is lambda by 2. Lambda by 2 path difference இந்த AB அடைந்திருக்கும். அப்போ we have to add that lambda by 2 along with this path difference. So here, after finding this path difference, so because this AB from a denser medium, so it has to undergo a pi phase change that is equal to lambda by 2 path difference. So the final path difference del x can be written as 2 mu t cos r plus lambda by 2. So finally we got the path difference between the two rays. Now let us derive the condition for maxima and minima. What is the condition for maxima for the interference? That is condition for constructive interference. When the interference is constructive, we will be getting a bright or maximum intensity at the screen. Otherwise, we will write down this path difference del x. It must be equal to n lambda. That is, it must be equal to integral multiples of lambda. Okay, so here n lambda இந்த del x ஓட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருக்கோமா, அதை போட்டுடலாம். 2 mu t cos r plus lambda by 2 that is equal to n lambda. Again 2 mu t cos r, இந்த lambda by 2 இந்த பக்கம் எடுத்துட்டு போயிடுவோம், minus lambda by 2. So as a result, what we are getting? 2n minus 1 lambda by 2. இதுதான் condition for, this is the condition for maximum intensity. Otherwise, the constructive interference கான condition இதுதான். So now we will go to the condition for destructive interference. Then path difference must be equal to 2n plus 1. சில சமயம் 2n minus 1 ஒன்னும் போட்டுக்கலாம். That is odd number multiples of lambda by 2 இருக்கணும். அதனால 2n plus 1 போட்டாலும் it's odd number, 2n minus 1 போட்டாலும் அதுதான். எதை வேணாலும் போடலாம். Now we will substitute this
del x value 2 mu t cos r plus lambda by 2 that is equal to 2n minus plus 1 lambda by 2. 2 mu t cos r மட்டும் இந்த பக்கம் வச்சுக்கோங்க. இந்த lambda by 2 அந்த பக்கம் எடுத்துட்டு போயிடலாம். So 2n lambda by 2 இங்கே இருக்கிற lambda by 2 இதுவும் cancel out ஆயிடும். So as a result இந்த 2 cancel out ஆயிடுச்சுன்னா n lambda. That is 2 mu t cos r that is equal to n lambda. This is the condition for destructive interference, and due to this destructive interference we are getting the minimum intensity or dark fringes on the screen. Okay, these two are the conditions for obtaining the bright and dark fringes on the screen, otherwise on the surface of thin film. Okay, so ஒரு லைட் ஆனது ஒரு thin film மேலே விழும்பொழுது இந்த விழும்பொழுது அதற்கு மேல் பரப்பில் பட்டு பார்ஷியலாக ஒரு சில ரேஸ் ரிஃப்ளெக்ட் ஆகுது, அண்ட் தென் ஒரு பார்ஷியல் ரேஸ் உள்ள டிரான்ஸ்மிட் ஆகிட்டு சில ஃபேஸ் சேஞ்சுக்கு உட்பட்டு அகெயின் இட் இஸ் ரிஃப்ளெக்டட் பேக் ஆன் த சர்ஃபேஸ். இப்படி வரக்கூடிய இந்த ரெண்டு ரேஸ்க்கு இடையிலேயே இந்த ரிஃப்ளெக்டட் ரேஸ்க்கு இடையில இன்டர்ஃபரன்ஸ் ஏற்படுது. அதனால நமக்கு இன்டர்ஃபரன்ஸ் பேட்டர்ன் கிடைக்குது. அதன் விளைவாக தான் we are getting the colors on any thin film. If the falling incident ray is white light, we are obtaining different colors. If we are passing the monochromatic light, we are getting the it is the sodium vapor அப்படின்னா ஒரு yellow color lights fringes கிடைக்கும் நமக்கு. ஸோ thin filmல ஏற்படக்கூடிய இன்டர்ஃபரன்ஸ்னுடைய விளைவுகளை நம்ம பார்த்தோம். இப்போ இதில் பார்ஷியலாக வெளியில் டிரான்ஸ்மிட் ஆகிருக்கு இல்லையா, இதை எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுக்கோங்க. தென் அகெயின் இந்த இடத்துல போயிட்டு திரும்பவும் இன்னொரு சர்ஃபேஸில் இந்த இடத்துல ரிஃப்ராக்ட் ஆகிட்டு இதுவும் வெளியில் வரும். இது ரெண்டும் டிரான்ஸ்மிட்டட் லைட், இது ரெண்டுத்துக்கும் இடையிலையும் இங்கே இன்டர்ஃபரன்ஸ் நடைபெறும். ஒன்லி திங் இஸ் தட் ரிஃப்ளெக்டட் லைட்னால ஏற்படக்கூடிய இன்டர்ஃபரன்ஸ் மோர் இன்டென்ஸாக இருக்கும் கம்பேர்ட் டு த டிரான்ஸ்மிட்டட். திஸ் இஸ் கால்டு டிரான்ஸ்மிட்டட் லைட். ஏன் அப்படின்னா இந்த லைட் ஆனது டிரான்ஸ்மிட் ஆகிறதுக்கு முன்னாடி பலமுறை ரிஃப்ளெக்ட் ஆகிட்டு அதனுடைய இன்டென்சிட்டி லெஸ்ஸாக தான் இருக்கும். அதனால வெளியில் வரக்கூடிய அந்த டிரான்ஸ்மிட்டட் லைட்னால ஏற்படக்கூடிய இன்டர்ஃபரன்ஸ் ரிஃப்ளெக்டட் லைட்னால ஏற்படக்கூடிய இன்டர்ஃபரன்ஸை விட இன்டென்சிட்டி லெஸ்ஸாக தான் இருக்கும். அண்ட் ஹியர் இங்கே என்ன கண்டிஷன், இந்த கண்டிஷனை எப்படி டிரான்ஸ்மிட்டட் லைட்டுக்கான கண்டிஷனை எப்படி அப்டைன் பண்ணுறது அப்படின்னா எவ்ரி திங் இஸ் சேம், பிகாஸ் இதில் இருக்கக்கூடிய அத்தனையும் திரும்பவும் இதே பேட்டர்னில் தான் வரும். ஸோ டெல் எக்ஸ் தான் இதில் பாத் டிஃப்ரென்ஸ். இந்த டெல் எக்ஸ் அப்படிங்கிறது இங்கே என்ன வரும்னா we are transmitted light due to transmitted நம்ம பாத் டிஃபரன்ஸ் முதல்ல கண்டுபிடிச்சோம் இல்லையா, 2 mu t cos r, அது மட்டும்தான். ஏன் lambda by 2 சேர்க்கலை அப்படின்னா lambda by 2 ஏன் சேர்த்தோம், இந்த lambda by 2 இதில் வராது. ஏன் வராது அப்படின்னா lambda by 2 அந்த ரிஃப்ளெக்டட் லைட் ரிஃப்ளெக்ட் ஆனுச்சு எந்த இடத்துல அப்படின்னா டென்சர் மீடியத்தினுடைய பவுண்டரியில் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆனதுனால இட் வில் அண்டர்கோ எ ஃபேஸ் டிஃப்ரென்ஸ். That is the reason we have added lambda by 2 path difference. But here there is no such reflection has taken place. அதனால நம்ம path difference 2 mu t cos r னு எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு ஒரு கண்டிஷன் பார்ப்போமா. For the constructive interference, that is to obtain the bright fringes, path difference must be equal to, அந்த கண்டிஷன் எல்லாத்துக்கும் சேம் தான், that is n lambda. இப்போ what is your path difference, 2 mu t cos r, that is equal to n lambda. இது பாருங்க, இது டார்க்குக்கு, இது பிரைட்டுக்கு. ஆனால் இது ரிஃப்ளெக்டடுக்கு, இது டிரான்ஸ்மிட்டடுக்கு. அப்போ அப்படியே இன்வெர்ஸாக வருதா. இப்போ டார்க்குக்கு என்ன வருதுன்னு பார்ப்போம். தட் இஸ் டிஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸுக்கு பாத் டிஃப்ரென்ஸ் வருது. என்ன கண்டிஷன், 2n + 1 or -1 lambda by 2க்கு ஈக்குவலாக இருக்கணும். வாட் இஸ் அவர் பாத் டிஃப்ரென்ஸ், 2 mu t cos r, that is equal to 2n + 1 lambda by 2. So here 2n -1 போட்டுக்கலாம், because -1 போட்டுட்டாலும்
சரியா தான் வரும். 2n minus 1 lambda by 2. So here because odd number multiples of let me take an 2n minus 1 lambda by 2. So 2n minus 1 lambda by 2 தான். இது எதுக்கு அப்படின்னு சொன்னால் டார்க். ஸோ டிரான்ஸ்மிட்டட் லைட்டுக்கான கண்டிஷன்ஸ் அப்படியே ரிஃப்ளெக்டட் லைட்டுக்கான கண்டிஷன்ஸுக்கு ஆப்போசிட்டாக இருக்குது. இதில் இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, ஒரு ஃபிலிம் ரிஃப்ளெக்டட் லைட்டில் பிரைட்டாக அப்பியர் ஆனிச்சுன்னா அது டிரான்ஸ்மிட்டட் லைட்டில் டார்க்காக அப்பியர் ஆகும். அப்படியே வைஸ் வெர்சா ரிஃப்ளெக்டட் லைட்டில் என்ன மாதிரி இருக்கோ அது அப்படியே டிரான்ஸ்மிட்டட் லைட்டில் அப்படியே ஆப்போசிட்டாக அமைஞ்சிருக்கும். அதுதான் இது ரெண்டுத்துக்கான கண்டிஷன். கீப் இட் இன் மைண்ட். இட் வில் பி ஹெல்ப்ஃபுல் இன் டிரைவிங் சம் அதர் அப்ளிகேஷன்ஸ் லைக் நியூட்டன்ஸ் ரிங்ஸ், ஏர்பேஜ், மைக்கேல்சன் இன்டர்ஃபெரோமீட்டர், இங்கெல்லாம் பண்ணும்பொழுது திஸ் வில் ஹெல்ப் யூ.